நான் லஞ்சத்தை ஒழிப்பேன், பொது பணத்தை நான் தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்றெல்லாம் அவர் பேசுவது மக்களிடத்தில் பெரிய நம்பிக்கை அது உருவாக்கியதெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், குறிப்பாக புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள் ஊழலினுடைய உச்சம் தப்பவராகத்தான் அவர் கருதப்படுகிறார். பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணம் கொண்டவர். இன்றைக்கு கூட அவர் வெற்றி பெற்றிருப்பது ராணிமலை தொகுதியிலே வாக்காளர்களுக்கு 2000, 3000 என்று அவர் லஞ்சத்தை அழித்து அவர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். பெரும் தொகையை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பார்த்தீங்களா? நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் சகாயம் ஐயா. நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் நேமாக இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ். எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு நபர். இவர் என்ன சொல்கிறாரு விஜய் ஆட்சியை பற்றி, விஜய் சாரை பற்றி? திருடனை வீட்டுக்குள்ளே வச்சிருக்காரு கூட்டியாந்து அப்படின்னு சொல்கிறார். திருட்டை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அத்தனையும் பண்ணுறவனை எங்கே கூட்டியாந்து வச்சுருக்காரு? அவர் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான். இப்போ இவரை போய் திமுகவுக்கு முட்டு கொடுக்குங்க கொடுக்குறாருன்னு யாரும் சொல்லிடாதீங்கப்பா. அந்த மனுஷன் பாவம், அவர் மனசாட்சிப்படி உள்ளதை சொல்கிறார். விஜய் சாருக்கு இதெல்லாம் தெரியாத இவங்களை பற்றி தடுமாற்றத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். நேர்மையான ஆட்சி வேண்டுமென்றால் நல்லவர்களை உடன் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதான் மக்களின் மனதில் நீங்கள் தொடர்ந்து இடம்பெறுவீர்கள். இல்லை என்றால் காலம் பதில் சொல்லும்.